வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங். ஸோ இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சேலரி, ஒர்க் லொக்கேஷன் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 12. RCH2 NRHM is being implemented in the district by District Health Society, Jamnagar, Government of Gujarat, which mainly includes maternal welfare, family welfare and adolescent health etc. இதில் வந்து எங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து ஜாப் லொக்கேஷன், தமிழ்நாடு இல்லை. ஸோ நார்த்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இல்லை நார்த்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை ஷேர் பண்ணுறோம். ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஹேஸ் டு ஃபில் அப் தி ஃபாலோயிங் வேகன்சிஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அண்ட் டு ப்ரிப்பேர் அ வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் வேகன்சிஸ். ஓகே, ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் உள்ள போஸ்டிங்ஸ் இது எல்லாமே ஃபார்மசிஸ்ட் கம் டேட்டா அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் 12, டோட்டல் அட்மிசிபிள் அலோவன்ஸ் ₹16,000 பெர் மந்த். குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் குஜராத் இஸ் மேண்டேட்ரி. மஸ்ட் ஹேவ் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல தான் பிஃபார்ம் ஆர் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் குஜராத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். சேலரி 16,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க இனிஷியலி. அடுத்து அவங்க பிஃபார்மசி இல்லை டிஃபார்மசி முடித்த இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாகவோ இல்லை இன்ஸ்டியூஷனாகவோ கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட், கேண்டிடேட்ஸ் ஏஜ் ஷுட் நாட் பி மோர் தென் 40 years ஆஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அப்ளிகேஷன் முடியும் போது அது கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் will be appointed on contract basis for 11 months, which can be extended up to the duration of the program depending on the performance of the candidate during the contract period of the candidates. Okay, so 11 month வந்து போஸ்டிங் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த 11 மந்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து எக்ஸ்டென்ஷன் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஆன் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங். ஒன்லி த அப்ளிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட் ரிசீவ்டு ஆன்லைன் அட் arogyasati.gujarat.government.in will be accepted. RPAD applications received by speed post, courier or ordinary post will not be accepted. Okay, அதாவது ஆன்லைனில் சென்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். மற்றபடி ஸ்பீடு போஸ்ட்டு, கொரியர், ஆர்டினரி போஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் eligible original document must be uploaded in the software. If the required documents are not uploaded, their application will be rejected. Applications with incomplete details will be invalid. So ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நமக்கு அப்ளிகேஷனில் கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீகலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் all cadres, merit list will be prepared based on the percentage obtained in the final year of the degree or diploma graduation, and if there is more than one trial in the final year, deducting 3% per trial. For the cadre of accountant cum data assistant, computer skill is required as per the TOR, and those having computer qualification will be considered on merit. அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதில் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபைனல் செமஸ்டர் அதாவது ஃபைனல் இயரில் எடுத்த மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் த போஸ்ட் விச் வில் பி ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வில் ஹாவ் டு பி கிவன். தி ஏஜ் லிமிட் வில் பி கால்குலேட்டட் ஆன் தி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மென்ஷன்ட் இன் த அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஏஜ் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் ஆல் தி அபவ் போஸ்ட் வில் henceforth be done through email only, so that the email ID
It has to be checked from time to time. The contractual period for the said post will be for 11 months. The period can be increased or decreased depending on the requirement and budget. ஸோ இனிஷியலி வந்து 11 மந்த்ஸ் இருக்கும் போஸ்டிங், அதுக்கப்புறமா அந்த டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது வந்து பட்ஜெட்டை பொறுத்து இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மெரிட் வில் பி மேட் பை டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் their educational qualification as mentioned in the advertisement in public tender and their work experience in health department. All final decisions regarding appointment like increase or decrease in post or cancellation of recruitment and above recruitment process shall rest with mission direction, district health society and chief district health ஆஃபீஸர் ஜாம்நகர். அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அண்ட் சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுக்க தான் டிசிஷன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு 2nd September 2024. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் அப்ளை ஃபார் த மென்ஷன்டு போஸ்ட். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.